ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுமா, ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அது ரொம்ப கஷ்டப்படுறீங்க பக்கத்துல பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா. அவர் பெரியவர். நம்ம என்ன பண்ணுவோம், என் பிரச்சனை காட்டணும் இயேசு பெரியவர். நான் என்ன திரும்ப சொல்லுவேன், பிரச்சனையும் ஆண்டவரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது எங்கேயோ இருக்குது, ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள பதட்டம் வராது. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்தவரை துதிக்க ரெடியா இருக்கிறீங்க? எந்த காலமா இருந்தாலும் சரி. நேற்றுக்கு தான் அற்புதம் செய்வார் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. மோசே காலத்துல, நான் சொல்றேன் மோசே காலம் இல்ல, இந்த காலத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க சில பேர், நாங்கள் மாரி ஊழியத்துக்கு போனோம், மாட்டிக்கிட்டோம், அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை பேரும் எங்களை அடிக்க வந்தாங்க, அது பண்ணாங்க. சிம்சோன் மேலே இருந்த வல்லமையை கேளுங்க, மொத்த பேர் அடிச்சு தூக்கி போட்டு வந்துருங்க அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வித்தியாசமா எதிர்பாருங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறத விட அவர் ரொம்ப அட்வான்ஸா நினைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிசாசே இவ்வளவு செய்ய முடியும்னா ஆண்டவர் எவ்வளவு செய்வார்னு யோசிச்சு பாருங்க. அடி தோத்து போனவன் திட்டமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்னா, ஜெயித்த ஆண்டவர் போடுற திட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்கெட்ச் ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியத்துக்கு ஒரு 12 மணி நேரம் ஜெபம் நடக்குது, நீங்களாம் வரீங்களா, முன்னாடியே நாங்களாம் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு யாரெல்லாம் எப்போ ஜெபிக்கணும், எப்போ ஆராய்க்கும் ஒரு ஐட்னரியை போட்டு அந்த ஐட்னரி அண்ணன்கிட்ட காமிச்சு இதெல்லாம் ஓகேவா, ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை அந்த ஜெபத்தில் நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இன்ஜினியரை கேட்டால் எல்லாத்துக்குமே ஸ்கெட்சு. பிசாசு நமக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறான், இவனை இப்போ காலி பண்ணும், அப்படி காலி பண்ணும். சாதாரணமான உனக்கே இவ்வளோ ஸ்கெட்சு போட முடியும்னா, என்னை உருவாக்குறதுக்கு முன்னாடியே என் அப்பா எனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறாரு. நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அவர் ஆல்ரெடி போட்டுட்டாரு. நீ போடுற ஸ்கெட்ச் என் வாழ்க்கையில் நடக்காது. எங்க அப்பா என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க அவர் ஆமென். சேர்ந்து பாட போற. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். என் வாழ்க்கையிலும் நீங்க தான்ப்பா, என் தாழ்விலும் நீங்க தான்ப்பா, என் பாதை எல்லாம் நீங்க தான்ப்பா. நாங்களை கட்டி சேர்த்து பண்ணலாமா? வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே,
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் வேலையிலும் துதி. வானிலும் நீரே பாடலாமா? வானிலும் நீரே பூவிலும் ஆழியும் என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். என் துன்ப நேரத்தில் இன்பம் அவர்தான், இன்னல் வேளையில் மாறாதவர் அவர். இந்த லிரிக்ஸ் உணர்ந்து பாடலாமா? துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா இயேசுவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த நாமத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த நாமம் நம்மை வெட்கப்படுத்துகிற நாமம் அல்ல, இந்த நாமம் நம்மை வாழ வைக்கிற நாமம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தலையை நிமிர பண்ற நாமம். இந்த பிசாசுக்கு வேலை எப்ப பாரு நம்மளை வெட்கப்படுத்துறதா வேலை. எப்படியாவது வெட்கப்படுத்தணும், எப்படியாவது இவங்க தலை குனிஞ்சிடணும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீ எவ்வளோ பிளான் போட்டாலும் எங்க அப்பா என்ன நிமிர பண்ணிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமே. ஏன்னா என் கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து அவர் ரொம்ப நல்லவர். சரி, நான் சொல்ல திருப்பி பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப நல்லவர். என்ன மாதிரி கிடையாது அவரு. ஏன் அதையான்னு சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, நம்மள மாதிரி கிடையாது. அல்லேலூயா. நாம பண்ற பாவத்துக்கெல்லாம் நாம மட்டும் கடவுளா இருந்தோம்னா, இந்த கொயருக்கு லீடரா இருக்கவங்க இந்த குரூப்ல பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஒரு வாரம் டைம் இருக்கும், அப்பெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. 6 மணி ப்ராக்டிஸ், 5 மணி. ஐயோ என்னால் வர முடியாதே, நான் ஊருக்கு போயிட்டேனே. அந்த லீடரோட பாஸ்டருக்கும் அந்த லீடருக்கு இருக்க பொறுமையை பார்க்கும்போது, ஐயோ நானா இருந்தா கிளம்புனி அப்படின்னு. நாம கடவுளா இருந்தா இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் அவர்கிட்ட பண்ணோம்னா, முதல்ல ஒன்று அழிச்சுட்டு தாண்டா நம்ம மற்ற வேலையை பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம பண்றதெல்லாம் பொறுத்துக்கிறார். அல்லேலூயா. பொறுத்துக்கிறாரா இல்லையா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பண்ண வேண்டிய சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிட்டா, ஐயோ என் பிள்ளை கூப்பிட்றான்னு இறங்கி வராருல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை விட பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பசங்க நம்மளை விட பரிசுத்தவான்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை நிமிர வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து துதிக்க ரெடியா இருக்கீங்க? கமா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை,
பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். Come on. பலனடைய செய்தார், என்னை இனி என்றும் பயம் இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கையை தட்டிக்கமா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நல்லா கை தட்டி சேர்ந்து பாட போறோம். என் சிறுமையை மாத்தி போட்டுட்டார், என் வெறுமையை மாற்றி விட்டார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி சேர்ந்து பலமா. சிலுவையின் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையின் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. Come on church. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஒளிச்சு கிடந்த நம்மள, ஓரமா இருந்த நம்ம அரண்மனையில வச்சு அழகு பார்த்தவர் அவர்தான். என் வெக்கத்தை மாற்றினவர் அவர்தான். இதனை சேர்ந்து பாடப்போம். புகைதலில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். பாடுங்க. புகைதலில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கையை தரிக்கவா. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார் என்னை. பாத்தீங்களா, இவ்வளவு ஏமாற்றிருக்கிறீங்க. என்னை இனி நான் தலை நிமிர செய்தார் என்னை. சதமா பாடுங்க. இனி நான் கலங்குவேன், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுங்க. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. Come on church. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ one more time. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் சரி பலமா. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார். நீங்க பாடுங்க சத்தமா.
One more time, come on. சிலுவையில் எந்த சிறுமையை செய்தார் ராஜனே, பெருமையை வேரோடு அகற்றினார் வெற்றி. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. சொல்லுங்க, கைகளில் பாய்ந்த ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. கையத்தடி கமான் சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்ல. One more time. Hey, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுங்க பாப்போம், நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல தலைக்கு மேல இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல. கைகளில் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்கச் செய்தாரே. அம்மாவுடைய கையை பிடிச்சிருக்கணும், அழகா இருக்கும். அப்பாவுடைய கரத்தை பிடிச்சு நடந்திருக்கும், அந்த கரம் கம்பீரமா இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் கரத்தை பிடிச்சு நடந்திருப்போம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அந்த எல்லா கரமும் ஒரு நாள் நம்ம விட்டு போயிருச்சு. ஆனா என்னை விட்டு விலகாத ஒரு கரம், அந்த கரத்தின் கரத்தில் ஆணிகள் பாய்ந்த காயம் இருக்கு. அந்த கரத்திலிருந்து ரத்தம் வடியுது. நான் யோசிச்சேன், அம்மா கரத்தை பிடிச்சேன், அப்பா கரத்தை பிடிச்சேன், எல்லா கரையும் விட்டு போயிருச்சு. நான் அன்னைக்கு வரைக்கும் உயிரோடு நிற்கிறதுக்கு காரணம் அந்த ரத்தம் பாய்ந்த ஆணி பாய்ந்த அந்த கரம் தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது, என்னை வாழ வைச்சிருக்கிறது, என்னை மேன்மைப்படுத்துது. Come on somebody, நல்ல கையத்த. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. ரெண்டு கையை உயர்த்தி, கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த காலினால் நடக்கச் செய்தாரே. என் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நீங்க சொல்லுங்க பாபு, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. உணர்ந்தவங்க நல்ல கையை தட்டியே பாபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நல்லா துதிக்கணும்னு ஆசையா இருக்கு? நமக்காக ரத்தம் சிந்தினது அவர் தானே, ஏன்னா அவர் உன்னத தேவன். சொல்லுங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நம்புறேன், எத்தனை பேர் நம்மளை கைவிட்டானோ நம்மளை கைவிடாத ஒருவர் உண்டு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி துதிப்போம் எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கீங்க? நல்லா உற்சாகமா. நாங்களாம் சின்ன வயசுல கேட்டு கேட்டு வளர்ந்த பாட்டுங்க இதெல்லாம். எந்திரிச்சு நின்று பாடலாமா கொஞ்ச நேரம்? நல்லா என் கூட சேர்ந்து துதிக்கணும் நினைக்கிறோம். நல்லா கையை தெரியுமா? தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை.
அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதம் செய்தவரை ஆராதிப்போம். கைதடி பல்லவன். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கல்மனை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கல்மனை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 அல்லேலூயா. திறப்பில் நிற்கும் தூதன், ஏஞ்சல் ஆஃப் த கேப். யாருங்க இவரு? ஒரு மனுஷன்தான், ஆனா அவருக்கு பேர் வச்சாங்க. இவர் ஒரு தேவ தூதனை போல ஜனங்களை காப்பாத்துறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏசாயா 63 அதிகாரம், ஐசாயா 63:9 says, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். In all their distress, he too was distressed. The angel of the Lord saved them. The angel of the Lord. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை காப்பாற்றுவதற்காக சில தேவ தூதர்கள் போல சில மனிதர்களை வைப்பார். அவர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில பேசுவார். ஆஸ்திரேலியாவுல புகழ்பெற்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி மரிப்பாங்க. டான் ரிச்சி என்ற ஒரு மனிதர் அதே மலையில இருந்தாரு. அந்த மலையில இருந்து அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அவருடைய வீட்டு பின்பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துலதான் நிறைய பேரு தற்கொலை செய்து கொண்டார்கள். காதல் தோல்வியினாலே, வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்களாலே தோல்வி அடைந்தவர்கள் அதிகமாக குதித்து தற்கொலை பண்ணுவது தன்னுடைய வீட்டின் பின்புறம். He understood that the suicide point was just behind his backyard. அவருடைய ஒரு தந்திரம் இருந்தது. அங்க யாராவது வந்து நின்று அப்படியே இயற்கையை பாக்குற மாதிரி வருவாங்க. அவருக்கு தெரியும் உங்க குதிக்க போறாங்கன்னு. சோ மெதுவா கேட்பாராம், வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? அவங்க சொல்லுவாங்க, ஒரு பேரை சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்ககிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லுவாராம், ஒரு டீ குடிக்க வரீங்களா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுவாராம். உள்ள வந்த உடனே டீயும் வாமான குக்கீஸ், நல்ல சூப்பரான குக்கீஸையும் டீயும் கொடுத்த உடனேயே அதை குடிக்கும் போதே அவங்க தங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை சொல்லுவாங்களாம். அவர்களோடு இவர் பேசுவார். கடவுள் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாத்துவார், உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்காதுன்னு சொல்லி 150 பேரை காப்பாத்திருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் கூட இருக்கவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல டான் ரிச்சி அவர்கள் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பயங்கரமான த கேப் என்று சொல்லப்படுகிற அந்த கிளிஃப்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ண நினைத்தவர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அதனால அவருக்கு பேரு த ஏஞ்சல் ஆஃப் த கேப், திறப்பிலே நிற்கிற ஒரு தூதன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலே காப்பாற்றுகிறதற்காக ஏதாவது செய்யறோமா? மற்றவங்க எவ்வளவோ பேர் இன்னைக்கு உபத்திரவத்துல வாழ்றாங்க, கண்ணீர்ல வாழ்றாங்க. அவர்களுக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பு அவங்க வாழ்க்கையவே மாற்றும். நான் கடவுள் எனக்கு கொடுத்த பாடல் வரத்தை யூஸ் பண்றேன். காத்திருப்பேன்ற பாடலை பாடும்போது அநேக வாலிபர்கள் அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாம வெயிட் பண்றவங்க, தற்கொலை எண்ணத்தோடு இருந்தவங்க, அவங்க அதை விட்டுட்டு கடவுள் பிள்ளையா மாறி இருக்கிறாங்க. இன்னும் துதிப்பேன்ற பாட்டை
நான் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டா கோவிட் டைம். அப்போ அநேகம் பேர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல மூச்சு திணறிட்டு இருக்கும் போது 2வது சரணத்துல என் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேர், என்னை மறுபடியும் உயிர் எழுப்பிடுவேர் அப்படின்ற அந்த பகுதி வரும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்து ஆண்டவர் நோக்கி கதறி இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றி இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். Why don't you use the gift and become an angel in somebody's life? யாராவது உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். எங்க வீட்டுல அந்த மாதிரிதான் ஒரு அருமையான அம்மா, அவங்க எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அவங்க பேர பிள்ளைய படிக்க வச்சு இப்போ நாங்க CA ஆடிட்டருக்கு படிக்க வச்சு இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு ஒரு தூதனை போல ஒரு நன்மை செய்யறவங்களா நம்ம இருந்தோம்னா நமக்கும் நன்மை செய்ய வேற ஒருத்தவங்களை அனுப்புவார். Why don't you become an angel in the gap? மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு கடவுள் உதவி செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய தூதனை அனுப்பி உங்களை ரட்சிக்க போகிறார். You are going to meet Jesus Christ. எதற்காக அவர் சிலுவையிலே மத்திய ஆகாயத்தை தொங்கினார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக இறைவனாகி அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவுல மரித்து நமக்காக பிராயச்சித்தம் செலுத்தினார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தார். பிதா கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிறார். You have a God who stands for you. இன்னைக்கு நீங்களும் மற்றவர்களுக்காக நிற்பீங்க, கடவுள் உங்களுக்காக நிற்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. You are an angel in the gap. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9வது வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். யாராவது ஆமென் சொல்லுங்க. முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்டார்டிங்ல மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் ஸ்திரமாக பாதுகாத்து கொள்ளுவார். அநேகருக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, நான் இன்னைக்கு நிற்கிறேன் ஆனால் நாளைக்கு நிற்பேனான்னு தெரியல. நான் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்லா ஜெபிக்கிறேன் ஆனால் நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The process that God has started. இப்போ மெட்ரோ நம்ம சென்னையில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோவில் ஏன் உடனே வந்து பில்லரை போட்டு மேலே ட்ரெயினை ரன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏனென்றால் அதை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த பில்லர் எவ்வளோ தாங்கும்? மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் சில டைம் எடுக்கிறதுக்கு காரணம், உடனே எதுவும் கிடைச்சிட்டா அதனுடைய அருமை தெரியாது. பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்முடைய லைஃப்ல சில காரியங்களை அவர் ஸ்திரப்படுத்துவதற்காக சில டைம் எடுப்பார். நம்ம அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராக இருப்பார். அந்த ஸ்திரத்தன்மை நமக்கு வரும்போது நம்ம மேல மாளிகையாய் கட்டி எழுப்புவார். The Lord will make you stand firm. எப்படியா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அவரை சந்திக்கிற அந்த நாளிலே நீங்களும் நானும் எப்படியாக மாறப்போகிறோம்? குற்றம் சாட்டப்படாதவர்களாய். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாதவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படி அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம மேல ஒரு குற்றம் சாட்டுகிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வேலையே குற்றம் சாட்டுறது தான்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு அவர்கள் மேல் யாரு? நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. அப்ப நம்மளை குற்றம் சாட்டி தேவனுடைய ஸ்தானத்தில் நிக்க கூடாதபடிக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்படுவானாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. சொல்லுங்க ஆமென். அப்ப இந்த குற்றம் சாட்டுகிறவனுடைய அந்த மிகப்பெரிய காரியம் என்ன? குற்றம் சாட்டி நம்ம தேவ சமூகத்தில் நிக்க கூடாது. யோபுவை குற்றம் சாட்டுறதுக்கு போய் நின்னா சாத்தான், நீ அவரை கண்டாயான்னா, ஆமா நீங்க யோபுவை சுற்றிலும் நீங்க வேலி அடைச்சிருக்கிறீங்க, அதனாலதான் யோபு உங்க மறுதளிக்காம இருக்கிறான் அப்படின்னு யோபுவை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த சாத்தானுடைய அந்த குற்றம் சாட்டுதல ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணார். நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? நீ என்ன செஞ்சாலும் சரி யோபு என்னை மறுதளிக்க மாட்டான்னு ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணார். உங்களையும் பிசாசானவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். உங்க பேர்ல அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். நான் நம்புகிற விசுவாசிக்கிறேன், அவன் குற்றம் சாட்ட முடியாதபடி முடிவு பரியந்தோ உங்களையும் என்னையும் அல்லேலூயா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தோ நிலை நிற்கணும்னு சொன்னா என்ன முடிவு பரியந்தோ நிலை நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவை. தனியா நம்மளால நிற்க முடியாது. நமக்கு நிற்பதற்கு ஒரு உதவி தேவை. அது வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்குள் நிற்கணும். அவருடைய வார்த்தையில நிற்கணும். அவருடைய சபையில நிற்கணும். எழுதி கொள்ளுங்க. ஜெபத்துல நிற்கணும், விசுவாசத்துல நிற்கணும், அவருடைய வார்த்தையில நிற்கணும், அவருடைய சமூகத்துல நிற்கணும், அவருடைய கிருபையில நிற்கணும், அவருடைய ரட்சிப்புல நிற்கணும், விசுவாசத்துல நிற்கணும், முடிவு பரியந்தம் நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will keep you firm till the end. எப்படி அவர் செய்வார்னா 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நிற்பீங்க. அந்த நிற்பதற்கு உங்களை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காண வைக்க வேண்டும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர்கிட்ட நம்ம நிக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை எப்படி தெரியுமா நிக்க வைப்பாரு? குற்றம் சாட்டப்படாதவர்களா நிக்க வைப்பார். நம்ம பார்க்கும்போது நம்ம மேல எந்த பரிசுத்த குலைச்சலும் இராதபடிக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்து நம்மளை நிக்க வைப்பார். அவங்க தான் முடிவு பரியந்து நிக்க வைக்க முடியும். அவருக்கு முன்னாடி நம்ம நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா நம்மை தகுதிப்படுத்துகிறவர் ஒரு இருக்கிறார். அவர் நம்மை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்க வைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த கொரிந்து சபை ஆண்டவர் விசேஷமான ஒரு சபையாய் வைத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து ஒரு பெரிய பாரத்தை பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்தில் அவர் கொடுக்கிறார். இந்த கொரிந்து சபை என்பது ஒரு மேஜர் ட்ரேட் சென்டர். இந்த கொரிந்து பட்டணம் என்பது ஒரு மேஜர் ட்ரேட் சென்டர், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர். ஒரு மும்பை போல யோசித்துக் கொள்ளுங்களேன். ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நடக்கும், ஒலிம்பியன், இஸ்த்மியன். பல விதமான இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நடக்கும், ஒலிம்பியன், இஸ்த்மியன். பல விதமான தேர்ச்சி பெற்ற கலைகளில் தேர்ச்சி பெற்றவங்கெல்லாம் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணுற ஒரு இடம். காஸ்மோபாலிட்டன் பாப்புலேஷன். கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, ரோமர்களுடைய அரசாட்சியாளர்கள் அங்கே இருக்கிறாங்க, நிறைய வர்த்தகர் பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க.
அஃப்ரோடைட் என்று சொல்லப்படுகிற காடஸ் ஆஃப் லவ், அதாவது அன்பின் கடவுளாக ஒரு விக்கிரகத்தை இவர்கள் வணங்குவார்கள். அந்த விக்கிரகத்தை ஆராதிப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் இங்கே வரும். அதனுடைய அந்த கோவிலிலே 1000 பூசாரி, பெண் பூசாரிகள் அங்கே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, விபச்சாரத்துக்காக அங்கே ஆலயத்திலே இருக்கிற தேவதாசிகள், டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், இந்த ஆலயத்தில் இருப்பார்கள். அதனால இங்கே நிறைய ஜனங்கள் இரவும் பகலும் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொன்னால், இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுடைய பரிசுத்தமும் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதிகமாக சேலஞ்ச் பண்ணப்படுகிற ஒரு இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில இடங்களில் சில ஆளுகைகள் ஜனங்களை அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கும்படி, நான் ஆண்டவருடைய கிருபையினால சொல்கிறேன், நான் பல தேசங்களுக்கு சென்று வரும்போது சில வேளைகளில் சில தேசங்களில் சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்த சில ஊழியங்கள் இல்லை, பிரகாசித்த சில மனிதர்கள் இல்லை. என்னவென்று கேட்டால் அவர்கள் விழுந்து விட்டார்கள், அவங்க சபை உடைஞ்சு போயிருச்சு. பெரிய ஊழியர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல விசுவாசிகளாக இருந்திருப்பாங்க. திருப்பி போய் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பின்வாங்கி இருப்பாங்க. ஆதியிலே அவங்க வைத்திருந்த அந்த உணர்வு பூர்வமான அன்பு ஆண்டவர் மேலே, அந்த தாகம், நிறைய பேர் பின்வாங்கி போகிறத நான் பார்த்துருக்கிறேன். சுவிசேஷத்தை ஆவலாய் கேட்பது ஒன்று, சபைக்கு உற்சாகமாய் வருவது என்பது ஒன்று, அற்புதங்களை பெறுவது என்பது ஒன்று. ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது வேற. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறது மிக மிக முக்கியம். இன்னைக்கு சபையில் நிலைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மிக அவசியம். வார்த்தையில் இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நிலைத்திருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். Consistency is the key for Christianity. Write it down. Consistency is the key for Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம் நாம் ஆண்டவரில் நிலைத்திருப்பது. அதனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படியாக சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யாராவது ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அவரில் நிலைத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்க என்ன கேட்டாலும் அவர் தருவார். யோவான் 15:7 வாசித்துருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சொல்லுங்க ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவாரா? கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க? நிலைத்திருக்குதல் முடிவு பரியந்தம் நம்மளை கர்த்தர் நிற்க வைப்பார், ஸ்திரப்படுத்த வைக்க விரும்புகிறார். அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும்படி அவர் நம்மை நிலைத்திருக்கிறதுக்காக, நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சபையை கொடுத்திருக்கிறார். பிள்ளை வீட்டில் நிலைத்திருப்பான். பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? வீட்டில் நிலைத்திருப்பான். கூலிக்காரன் ஓடி போயிடுவான், அடிமை ஓடி போயிடுவான். பிள்ளை என்றால் வீட்டில் நிலைத்திருப்பான். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நம்மளை வேலைக்காரனா பார்க்கல,
அவருடைய சொந்த குமாரன் குமாரத்தியாய் பார்க்கிறார். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம எடுத்த அந்த பிரதிஷ்டையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. Therefore my dear brothers and sisters, stand firm. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். ஸ்டாண்ட் ஃபர்ம், லெட் நத்திங் மூவ் யூ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிறைய பேர் ஆண்டவரை தேட வருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ ஒரு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணும் போது கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே சில பேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபாஸ்டிங் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ டெய்லி சர்ச்சுக்கு காலையிலே வந்துடுவாங்க. கோயிலில் ஃபாதர் பூசையை போடும்போது அவ்வளோ பயங்கரமே நல்லா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துடுற குவிஞ்சிரும் கூட்டம். என்னென்னா ஃபாஸ்டிங் லென்ட் டே, நாங்கள் கறியே சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெறும் கஞ்சி தான் குடிப்போம். சில வீட்டில் 40 நாளும் கஞ்சி, சில வீட்டில் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல 40 days. நல்லது. என்ன சொல்லணும்னா, சாப்பிட்றது தப்பு இல்லை. அந்த 40 நாள் எதை வெறுத்தோமோ, எதை நாம் ஒதுக்கினோமோ, அந்த 40 நாளும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு எடுத்த அந்த பிரதிஷ்டை, அந்த விரதமாக இருக்கலாம். ஒரு பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டையை கண்டினியூ பண்ணணும்ல, அந்த பிரதிஷ்டையை இழக்கக்கூடாதுல்ல, ஸ்திரமாக நிற்கணும். ஆனால் அந்த ஸ்திரமாக நிற்கிறதுக்கு நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் ஒரு இருக்கிறார். அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்பா, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த பாடுகள் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்திரத்தன்மை நமக்குள்ள கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, நீங்க அசையாமல் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும். உங்க ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். மணல்ல கட்டக்கூடாது, கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தா அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா நீங்க அவர் மேல கட்டியிருக்கீங்க. மணல்ல கட்டியிருந்தீங்கன்னா, உலகத்துல கட்டினீங்கன்னா திடீர்னு கிரிப்டோ விழுந்துரும், திடீர்னு கோல்டு பிரைஸ் விழுந்துரும். ஏறும்னு வாங்கியிருப்பீங்க, அது இறங்கிடும். அப்போ என்ன ஆகும்? உங்கள் ஸ்திரத்தன்மை ஆசிக்கப்படும். ஆனால் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நீ கட்டப்பட்டிருந்தா, கோல்டு ஏறினா என்ன, விழுந்தா என்ன, நிலம் வித்தா என்ன, விற்காட்டி போனா என்ன, ஃப்ளாட்டு வாங்கினா என்ன, வாங்காம போனா என்ன, எல்லாமே கர்த்தர் எனக்கு தருவார். உலகத்தின் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த ஸ்திரத்தன்மையை விட நம்மை படைத்த கிறிஸ்துவின் மேலே ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் வாழ்க்கைய அருமையா நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீதிமானுக்கு அவனுடைய முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டா? துன்மார்க்கனுக்கு கிடையாது. நீதிமானுக்கு அவனுடைய முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. There is hope about the end for a righteous man. ஏன்னா அவனுடைய உள்ளம் கர்த்தரை பற்றி இருக்கிறது. அதனால்தான் பவுல் அடிக்கடி வான் பண்றார். 1 கொரிந்தியர் 16:13 வசனத்தை வாசித்து பாருங்கள். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் என்ன பண்ண இருக்கணுமா? நிலைத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு முதலையே சொன்னேன், வார்த்தையில நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொன்ன வார்த்தை, அந்த வசனங்கள், வார்த்தைகளுக்கு வசனங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு மிகப்பெரிய தேவை என்னன்னா, அந்த விசுவாசம். If we don't have faith, we cannot stand with God. ஸ்திரமா நிற்க முடியாது. பாவம் செய்ய மனசுல தூண்டுதல் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 1 கொரிந்தியர் 1 இந்த 8 வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க.
முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னா நான் இனிமேல் நான் முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருப்பேனா அப்படின்ற அந்த பயத்தை விட்டுட்டு நான் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்ல போறேன். முடிவு பரியந்தம் அவர் எங்களை ஸ்திரப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நான் 1 கொரிந்தியர் 1:9 சொல்றது, அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அவரோடு எப்படி இருக்கிறதுக்கு? நான் ஏசப்பாவோட எப்போதும் எப்படி இருக்கணுமா? நான் ஐக்கியமா இருக்கிறதுக்கு நடுவுல தடை வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை அவரோட கூட இருக்கிறதுக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இவ்வளவு நாள் நீங்க விழுந்துருவோம் நீங்க பயப்படுறீங்க. இப்போ நீங்க இப்படி யோசித்து பாருங்களேன், நான் விழவே முடியாது, அவர் என்னை ஸ்திரப்படுத்துவாரு, அவர் என்ன முடிவு பரியந்தம் நினைக்க வைப்பார். ஏன்னா அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். That I might be in fellowship with him, that I was called to be in fellowship with his son Jesus Christ our Lord. God who has called you into fellowship with his son Jesus Christ our Lord is faithful. எதுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்பார்னா, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி நிக்க வைப்பார். அப்போ கிறிஸ்து வரும்போது நம்மளை எப்படி நிக்க வைப்பாரு? அவருக்கு முன்னாடி ஸ்திரமா நிக்க வைப்பாரு, பரிசுத்தமா நிக்க வைப்பாரு, குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்ம தேவனுக்கு விரோதமாய் என்ன காரியங்களை செய்ய எத்தனிக்கும் போது அவர் மனசுக்குள்ள சொல்லுவார், இல்லப்பா நான் உன்னை அவருக்கு நேராக நிறுத்தணும்ப்பா, நீ இப்படி இருக்க முடியாதுப்பா, அவரோட ஐக்கியத்திலேயே இருக்கணும். அந்த ஐக்கியத்தை விட்டினா அவர் வரும்போது நீ காணப்பட மாட்ட. அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ இதை செய்யலாமா? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யலாமா? அவரை துக்கப்படுத்தலாமா? தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கலாம், இசை வாசிக்கலாம், ஊழியத்தில் வேலை செய்யலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஸ்திரமா இல்லைன்னா, அழைப்புல உண்மையா இல்லைன்னா அவர் எவ்வளவு துக்கப்படுவார். பவுல் அப்போஸ்தலன் எழுதின எல்லா நிருபங்களையும் நான் எடுத்து இந்த ஸ்திரமா நிக்கிறத குறித்து அவர் ஏன் எத்தனை முறை பேசுறான்னு பார்த்தா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால தாங்க அபிஷேகம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா நோ அபிஷேகம். கிறிஸ்துவுக்குள் நாம் வந்ததுனால பிதா நம்மை அபிஷேகம் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி இருதயத்தில் அவர் வாசம் பண்றார். ஏன்னா நம்ம ஸ்திரமா இருப்போன்றதுக்காக தான். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சும்மா ஆலயத்தை மாற்ற முடியாதுங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதனால்தான் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். By faith you stand. 24 வாசிங்க. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகையரா இருக்கிறோம். சரி, விசுவாசத்தினால் நிலை நிற்கிறீர்களே. விசுவாசத்தினாலே என்ன பண்றீங்க? நீங்க கர்த்தரோட நிலை நிற்கணும்னா விசுவாசத்துல நிலை நிற்கணும். சபையோரே, நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க விசுவாசத்துக்கு பாஸ்டர் இன்சார்ஜ் இல்லை. நான் வார்த்தையை கொடுக்கலாம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன பண்றோம்? We are helpers for your happiness. இங்கிலீஷ்ல பாருங்க, not that we lord it over your faith but we work with you for your joy. உங்க சந்தோஷத்துக்காக நாங்க கூட சேர்ந்து உழைக்கிறோம். என்ன சந்தோஷம்? நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருப்பது.
பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டுமில்ல, எந்த பாஸ்டருக்கும் சபை விசுவாசத்துல நிலைச்சிருக்குதா இல்லையா? விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. It is by faith you stand firm. பவுல் அதுதான் அடிக்கடி டெஸ்ட் பண்ண விரும்பினார். சபையோருடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக நிருபங்களை அவர் எழுதுகிறார். எதற்காக நிருபங்களை எழுதுகிறார்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ. The reason I wrote you was to see if you would stand the test and be obedient in everything. Many people don't stand the test. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாரா? நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிசாசு நிறைய பேர் தேவன் எழுப்புகிறார், ஆராதனையிலே, ஜபத்திலே, வார்த்தையிலே. ஆனால் நிறைய பேர் நிலை நிற்பது இல்லை. ஆண்டவர் விதைகளை கொண்டு போய் விதைக்கிறவனுடைய அந்த ஊமையிலே அவர் சொல்றாரு, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்ததாம். வெயில் ஏறின உடனே என்னாச்சுங்க? தீஞ்சு போயிடுச்சு. சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டது. முட்கள் என்ன பண்ணது? அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பட்சிகள் அதை பட்சித்து போட்டது. அப்போ விதைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் செய்தி. ஆனா சில பேர் கேட்டுக்கிட்டு உஷ்ணமான சில சூழ்நிலைகள், கடினமான சில சூழ்நிலைகள் வரும்போது நிலை நிற்க மாட்டேன்றாங்க. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள நிலை நிற்கிறது இல்லை. சோர்ந்து போயிடுறாங்க, சபையை விடுறாங்க, ஊழியத்தை விட்டுறாங்க. பவுல் அந்த மாதிரி சில பேரை சொல்றார். தேமா என்பவன் இந்த உலகத்தினால ஆசை வைத்து, இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு நிறைய பேர் ஊழியத்தில் வந்து நிற்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் யாராவது வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி முட்டாளா இருக்கிற, நீ ஏன் பணம் சம்பாதிக்காம இருக்கிற, நீ ஏன் இதை பண்ணாம இருக்கிற, அதை பண்ணாம இருக்கிறன்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து உலக பிரகாரமா பேசி அவங்க மனதை மயக்கி, நீ கடவுளுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ ஆசீர்வாதமா இருந்தாதான் நீ பெரிய பணக்காரனானாதான் தேவனுக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி இந்த உலகம் நம்ம இழுப்பதற்கு நிறைய ட்ரை பண்ணுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப நாம் உண்மையா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நம்ம சொல்ற இந்த வழியில நம்ம நடக்கும்போது லேட்டா வந்தாலும் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது வர்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வர்றோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பத்தி யார் என்ன கேட்டாலும் ஒன்னே ஒன்று சொல்லணும், கர்த்தர் செய்வார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வவித வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குதுன்னா, டு ஸ்டாண்ட், டேக் யுவர் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் த டெவில் ஸ்கீம்ஸ். எதிர்த்து நிற்க. எல்லாரும் சொல்லுங்க, நிற்க. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. அன்பார்ந்த பிள்ளைகளை நாம் எதிர்த்து நிற்கணும். நம்ம கர்த்தருடைய கிருபையினால பிசாசு கொண்டு வர்ற இந்த மாதிரி போராட்டங்கள், மனதில் குழப்பங்களை எதிர்த்து நிற்க நம்ம திராணி உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஸ்டாண்ட் ஃபர்மா ஸ்டாண்ட் பண்ண போறீங்க? ஸ்திரமா நிக்க விரும்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, புட் ஆன் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். எதற்கு? சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் முடித்தவர்களாய் நிற்கவும். டு ஃபினிஷ் எவ்ரிதிங் அண்ட் டு ஸ்டாண்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டாண்ட் பண்ணுங்க. 14ஆம் வசனத்துல, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இங்கிலீஷ்ல போட்டுக்கு, ஸ்டாண்ட் ஃபர்ம் தென் வித் தி பெல்ட் ஆஃப் ட்ரூத். நீங்க பாருங்களேன், பெல்ட் கட்டினா அந்த அந்த மனுஷனுடைய அந்த மிடில் போர்ஷனை நல்ல பெல்ட் கட்டினா வச்சுக்கோங்களேன்,
அப்படி அட்டென்ஷன்ல நிற்க முடியும். ஏன்னா அந்த பெல்ட் என்ன பண்ணும், நம்மளை உறுதிப்படுத்தும். சத்தியம் என்னும் கச்சை நம்மை கர்த்தருக்கு முன்னாடி நிமிர்ந்து நடக்க பண்ணும். நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. சபையாய் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஒரே ஆவியாய் உறுதியாய் நிற்க வேண்டும். நமக்குள்ள ஒரே ஆவியானவர் நம்ம எல்லாவரையும் ஒருமுகப்படுத்துறது ஒரே பரிசுத்த ஆவியானவர். பிசாசு கிட்ட தான் வேற வேற ஆவி இருக்குது. திரியேக தேவனுக்குள் ஒரே ஆவிதான் இருக்கு. பிசாசுல அசுத்தாவி 6000 பேர் உள்ள இருக்கிறான்னு சொல்லி சொன்னான். So many different spirits, but when it comes to God, there is only one Holy Spirit. அப்போ ஒருமனப்பாடு கொண்டு வருவார். அப்போ நம்ம சபையா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சகலத்தை செய்து முடிக்கத்தக்கதாக நம்மை நிற்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. You too be patient and stand firm because the Lord's coming is near. நீங்களும் நானும் அவர் வருகை சமீபமாய் இருக்கிறதுனால 2 காரியம் செய்யணும். பொறுமையோடு ஸ்திரமாய் நிற்கணும். நிற்கிறதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அவருடைய கிருபையில நிற்க விரும்புறீங்க? இந்த வசனத்தை கூடி வாசித்து முடிச்சிடலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை. யாராவது ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை. கிருபையில் நிற்க வேண்டும். வார்த்தையில், விசுவாசத்தில், ஜெபத்துல கர்த்தர் தரித்திருக்க சொன்னார். என்ன மாதிரி ஜெபிக்க சொன்னாரு? இடைவிடாமல். எதுக்கு இடைவிடாமல்? அப்பதான் ஸ்திரமா இருக்க முடியும். ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டா நம்ம நிலை நிற்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார், சாட்சியாய் உங்களை நிற்க வைக்க போகிறார். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 944141507777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 00
06023. Swift code ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.